மற்றும் ஒரு அண்மை செய்தி. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேம்பாடி, முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. அதாவது பார்த்தோன்னா நள்ளிரவு இந்த பகுதியில் மிக கடுமையான கனமழை பெய்து வந்த சூழல்ல திடீரென பல்வேறு இந்த 3 இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவின் காரணமா பார்த்தோன்னா, அதாவது மலை உச்சியில இருந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மலை அடிவாரத்தில் இருந்த வீடுகள் முற்றிலுமே மண் மூடியுள்ளது. மேலும் பார்த்தோன்னா அந்த நிலச்சரிவின் காரணமாக அங்கிருந்த வாகனங்களை அடித்து செல்லப்பட்டன. மேலும் பார்த்தோன்னா அந்த முண்டக்கை என்ற பகுதிக்கு நகருக்குள் ஊருக்குள் செல்லக்கூடிய முக்கிய வழித்தடம் அங்க ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலமும் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டது. இதனால இந்த பகுதியில மீட்பு பணியை மேற்கொள்வது மிக கடுமையான ஒரு போராட்டமான சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. மீட்பு பணிகளை மேற்கொள்ள இதுவரை NDRF தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 20 குழுவினர் தற்போது அங்க மீட்பு பணியில மும்முரமா ஈடுபட்டு வராங்க. மேலும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதாவது நிலச்சரிவு ஏற்பட்ட சமயத்தில் அந்த பகுதி மக்கள் அருகில் உள்ள பள்ளிகளுக்கு கொண்டு தஞ்சம் அடைந்திருக்காங்க. அந்த பள்ளிகள் சுற்றிலும் மண்ணும் செகதியும் மழை நீரும் அடித்து செல்லப்பட்டதால் அங்கு உள்ளவர்களை மீட்பதில் மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஹெலிகாப்டர் உதவியை நாட வேண்டும். அதாவது சூழலில் உள்ள ஹெலிகாப்டர் உதவியை கொண்டு அவர்களை மீட்கும் பணியில் மும்முரமா மீட்கும் பணியில தற்போது அதற்கான பணிகள் முடுக்கி ஒழுக்கப்பட்டிருக்கு. மேலும் இது மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருப்பதால் ராணுவத்தின் உதவியை நாட கேரளா முதல்வர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதியில் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுல பார்த்தோன்னா 2 குழந்தைகள் உட்பட 4 உடல்கள், அதாவது மண் சரிவில் மீட்கப்பட்டிருக்கு. மேலும் பல உடல்கள் உள்ள சிக்கி இருக்கு. அந்த உடல்களை மீட்கும் பணி மும்முரமா நடைபெற்று வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய பேரிடராக பார்க்கப்படுகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.